ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவல் கேட்டகரிக்கு வந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 ஜூன் 2025 அன்றைக்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 12 ஜூலை 2025 லாஸ்ட் டேட். ஓகேங்களா? கரெக்ஷன் பண்ணுற விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா 16 ஜூலை 2025லேருந்து 18 ஜூலை 2025 வரைக்கும் ஓப்பன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அன் டைம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அந்த ஷெடியூல் சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 பேப்பர் 2. ஓகேங்களா? பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்னு பாருங்கள். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இந்த சப்ஜெக்ட்லாம் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 31 ஆகஸ்ட் 2025 F1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட் கோடு வந்து 501. ஓகேங்களா? இது பேப்பர் 1. பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர். உங்களுக்கு வந்து என்ன டிசிப்ளினோ அதை பேஸ் பண்ணி எக்ஸாம் நடக்கும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் பேப்பருக்கும் சப்ஜெக்ட் கோடு இருக்குது. தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7 செப்டம்பர் 2025 மற்றும் 11 செப்டம்பர் 2025லேருந்து 15 செப்டம்பர் 2025 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட் வந்து பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த டேட்லேருந்து ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் பேப்பரு சப்ஜெக்ட் கோட்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அப்ளை பண்ணுறது ஆஸ் யூஷுவல் டிஎன்பிசி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் இந்த ஜாபுக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன போஸ்ட் இருக்குது, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்சின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டுக்கான கோடு என்ன, அது என்ன டிபார்ட்மெண்ட்டில் வருது, நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளோ, என்ன பே லெவலில் வருது அப்படின்னு தெளிவாக அந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் இந்த டேபிளை கிளியராக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டோட்டலாக ஒரு 58 கேட்டகரி போஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேக்கன்சி வந்து 1910 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு சில அந்த சிம்பிள்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. டாலரு அட் த ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட் த ரேட் அப்படின்னா அந்த வேக்கன்சியில் ஷார்ட் ஃபால் வேக்கன்சியும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். எஸ்சி எஸ்டிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன், அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அதெல்லாம் வந்து நாங்கள் டிடெக்ட் பண்ணியிருக்கோம். அதை டிடெக்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து வேக்கன்சி சொல்லியிருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இதை தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 58 கேட்டகரி போஸ்ட்டு. அதுக்கப்புறம் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 1910. ஓகேங்களா? ஸோ தெளிவாக பார்த்துக்குங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், இந்த போஸ்ட்டுக்கான வேக்கன்சி எவ்வளோ. அப்புறம் இன்னொரு டேபிளுமே இருக்குது. அந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வேக்கன்சி மட்டும் தான் சொல்லியிருக்காங்களே எவ்வளோ வேக்கன்சின்னு. ஆனால் அந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இப்போ 2 வேக்கன்சினா ஸோ அது வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு போகும், எந்தெந்த கம்யூனிட்டி கேட்டகரிக்கு வந்து போகும்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளுமே நீங்கள் கிளியராக செக் பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் பாருங்கள். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2025 அதன்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. மினிமம் ஏஜ் வந்து 18 வயசு ஆனாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ட் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டு தவிர. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஏஜ் அந்த ரிலாக்ஸேஷன்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து அதர்ஸ் கேண்டிடேட்டுக்கு, அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம் இவங்களை இல்லாத மற்ற கேண்டிடேட்டுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் போஸ்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து தெளிவாக செக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் தெளிவாக பார்த்துக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வீடியோக்கு மட்டும் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 50 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 42, 47 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து 32லேருந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து மாறுது. 37, 47 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்னு சொல்லிட்டு தெளிவாக அதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து வித் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கூட. ஸோ தெளிவாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 58 கேட்டகரி போஸ்ட் இருக்குது. ஸோ இந்த டேபிளை கிளியராக பார்த்துக்குங்க. இது அதர்ஸ் கேண்டிடேட். அதுக்கப்புறம் நீங்கள் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து வயது வரமுறை வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து கிளியராக பார்த்துக்கலாம். அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சில போஸ்ட்டுக்கு மட்டும் சீரியல் நம்பர் 52லேருந்து 58 இந்த கேட்டகரி நம்பர். ஓகேங்களா? அது மட்டும் பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சின்னு சொல்லிட்டு 35 டு 40, 45 டு 50, 53 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் கிளியராக பார்த்துக்குங்க. இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் 58லேருந்து 52லேருந்து 58 வரைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னா நீங்கள் வந்து 60 வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதாவது 1 ஜூலை 2025 கணக்குப்படி 60 வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடாது. அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து அந்த நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து அப்ளிகேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன தேவைப்படுது, என்ன கல்வி தகுதி தேவைப்படுது, என்ன டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது, என்ன அனுபவம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இந்த டேபிளில் கிளியராக சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம்.
நேம் ஆஃப் த போஸ்ட் என்ன, அந்த போஸ்ட்டுக்கான போஸ்ட் கோடு என்ன, அது என்ன குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன தேவைப்படுது, எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது தேவைப்படுதான்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இந்த டேபிளுமே நீங்கள் கிளியராக செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இது டிப்ளமோ ஐடிஐ லெவல் கேட்டகரி தான். ஆனால் இதுக்கு வந்து 10th படித்தவங்க, ஐடிஐ படித்தவங்க, அதுக்கப்புறம் டிப்ளமோ படித்தவங்க, டிகிரி படித்தவங்க சொல்லிட்டு எல்லாருக்குமே மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி வருது. நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டும் மொத்தம் 58 கேட்டகரி இருக்குது இல்லையா, ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே நீங்கள் இந்த டேபிளை தெளிவாக செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ அந்தந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் நீங்கள் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து வச்சுருக்கணும். அதை தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 10th முடிச்சிருந்தாலும், இல்லை 10th முடிச்சு நீங்கள் அப்ரண்டிஷிப் முடிச்சிருந்தாலும், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஒரு 4 ஆப்ஷன் தராங்க. உதாரணத்துக்கு இந்த போஸ்ட்டு பாருங்கள், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் வந்து 10th கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் 10th முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபாலோவிங்கில் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும். டிகிரி படிச்சிருக்கணும் இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில், இன்ஜினியரிங் டிகிரி இன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில், இல்லை டிப்ளமோ இன் சிவில் படிச்சிருக்கணும் இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில். அப்படி இல்லைன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட், நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தராங்க. நீங்கள் வந்து 10th இல்லை 10th முடிச்சுட்டு அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கீங்க, இல்லை டிகிரி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் அந்த போஸ்ட்டுக்கு ரிலவெண்ட்டான ஃபீல்டில் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். அதுக்கு இந்த டேபிளை நீங்கள் கிளியராக செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? மொத்தம் 58 கேட்டகரி இருக்குது. ஸோ டேபிளை கிளியராக ஒரு டைம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டேபிள் வந்து. ஓகேங்களா? என்ன போஸ்ட்டுக்கு என்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் விஷன்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையுமே நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃப் ஜூனியர் ட்ரேட்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஹைட்டு, வெயிட்டு சரிங்களா கண்டிப்பாக இருக்கணும். இந்த மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர், வெயிட் வந்து 45 கேஜின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது போஸ்ட் ஆஃப் ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல், எலக்ட்ரிஷியன், வெல்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்கிற போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கண்டிப்பாக இந்த க்ரைட்டீரியா நீங்கள் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து என்ன மாதிரிலாம் வந்து போஸ்ட் சூட்டபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேபிளில் கிளியராக பார்த்துங்க. ஃபஸ்ட் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? கெமிஸ்ட் கிரேட் 1, மைண்ட் சர்வேயரு, அசிஸ்டன்ட் மேனேஜர்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பிடபிள்யூடி கேண்டிடேட் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக பார்த்துக்குங்க. ஸோ ஃபாலோவிங் போஸ்ட் அப்புறம் செகண்ட் 4.6 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்துக்குங்க, சூட்டபிள் கேட்டகரி வந்து ஆல் கேட்டகரி எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டா எந்த கேட்டகரி இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் பிடபிள்யூடி கேட்டகரியில். ஓகேங்களா? சில போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள் லாஸ்ட்டில் வந்து 54, 55 வந்து பாருங்கள் எல்வி, ஹெச்ஹெச், அதுக்கப்புறம் எல்விஹெச்ஐன்னு சொல்லிட்டு லிமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க. அப்புறம் 53க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரி எக்ஸப்ட் விஷுவலி இம்பேர்ட், இந்த கேட்டகரி தவிர மற்ற எல்லா கேட்டகரி எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ அது நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இதை தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1, பேப்பர் 2 பேப்பர் இல்லையா? ஸோ பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்லிட்டு 3 டைப்பாக பிரிக்கிறாங்க, 3 கேட்டகரின்னு சொல்லிட்டு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் உங்களுக்கு எது எக்ஸாம் டைம் தருவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி சேர்த்து 300 மார்க் நீங்கள் எழுதுவீங்க. ஓகேங்களா? அது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் குவாலிஃபைங் மார்க் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 60. சரிங்களா? 60 மார்க் எடுத்தால் தான் ரிமைனிங் இருக்கிறது பார்ட் பி, பார்ட் சி, பேப்பர் 2 எல்லாமே வேல்யூட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் பேப்பர் 1, பார்ட் ஏல வந்து எலிஜிபிள் ஆகலைன்னா மற்ற பேப்பர்லாம் எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்டும், பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி பேஸ்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? டோட்டலாக வந்து ஒரு நீங்கள் 450 மார்க் எக்ஸாம் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிளும் பார்த்துக்குங்க. என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கான போஸ்ட் கோடு என்ன, அதுக்கான சப்ஜெக்ட் பேப்பர் என்ன சப்ஜெக்ட் பேப்பர் நீங்கள் படிக்கணும், அந்த சப்ஜெக்ட் கோடு என்ன, அது என்ன ஸ்டாண்டர்டில் நாங்கள் கொஸ்டின் எடுப்போம், நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிக்கணும். ஸோ இந்த சப்ஜெக்ட் இந்த போஸ்ட்டு இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து நாங்கள் கொஷின்ஸ் வந்து எந்த லாங்குவேஜில் செட் பண்ணுவோம், இங்கிலீஷா இல்லை இங்கிலீஷ் தமிழில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கேயே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் சப்போஸ் கெமிஸ்ட்ரி கிரேட் 1க்கு அப்ளை பண்ணுறீங்க, இந்த போஸ்ட்டுக்கு கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இங்கிலீஷில் மட்டும் தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். அதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், இதுக்கு சிவில் வந்து எலிஜிபிள் இல்லையா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ இந்த டேபிளுமே நீங்கள் கிளியராக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். நான் ஒரு கண்டிஷன் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து கிளியர் ஆகணும். அப்படி கிளியர் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பேப்பர் 2, பார்ட் பி, பார்ட் சி,
பேப்பர் ஒன்றில் பார்ட் பி பார்ட்ஸ் எல்லாம் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. நீங்கள் கிளியர் பண்ணலாம், பேப்பர் ஒன்றில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்ட் ஏ வந்து கிளியர் பண்ணலன்னா கண்டிப்பாக அதை எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் பி பார்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும். அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸு, அதுக்கப்புறம் ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி அதெல்லாம் இங்கிலீஷ் தமிழில் இருக்கும். மற்றபடி சப்ஜெக்ட் பேப்பர் மட்டும் நீங்கள் தெளிவாக அந்த டேபிளில் பார்த்துக்கணும். அது இங்கிலீஷ் தமிழில் கொஸ்டின் இருக்குமா, இல்லை இங்கிலீஷில் மட்டும் தான் கொஸ்டின் இருக்குமா சொல்லிட்டு நீங்கள் சப்ஜெக்ட் பேப்பர் மட்டும் தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கேன் இந்த மாதிரி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு மட்டும் பார்ட் ஏ அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நாங்கள் வந்து எக்ஸப்ஷன் தரோம், அதாவது விலக்கு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நீங்கள் எழுத தேவையில்ல. நீங்கள் யாருன்னா இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்களுக்கு மட்டும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நாங்கள் விலக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மேட் வந்து அன்னச்சர் 2ல் சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன், உங்களுக்கு ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து பார்த்துக்குங்க. கம்யூனிகேட் பண்ணும்போது என்னென்ன டீல்ஸ்லாம் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் அன்னச்சர் 1ல் கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்புறம் ரிட்டன் எக்ஸாம் சென்டர். ஓகேங்களா? எக்ஸாம் சென்டர் வந்து என்ன சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த சென்டர் வந்து பார்த்துக்குங்க. அந்த சென்டருக்கான கோடு வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? மொத்தம் 38 லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது 38 டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? ஸோ தெளிவாக வந்து பார்த்துட்டு கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ₹100 தான் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து பே பண்ணணும். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கேட்டகரினா உங்களுக்கு எத்தனை சான்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ₹100 வந்து ஃபீஸ். ஓகேங்களா? இது வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க ஒன்ஸ் பே பண்ணிட்டா. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. என்ஓசி சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டு, அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கான சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் இங்கேருந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அப்புறம் தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கான சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அன்னச்சர் 3ல் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. பேப்பர் 1 என்ன, பேப்பர் 2 என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. சப்ஜெக்ட் பேப்பர் சிலபஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கான சப்ஜெக்ட் பேப்பர் என்ன, சப்ஜெக்ட் கோடு என்னன்னு தெளிவாக பார்த்துக்குங்க. சரிங்களா? ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எத்தனை கொஸ்டின்ஸ் வரும்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த சப்ஜெக்ட் இதை வந்து பிரிண்ட் எடுத்து இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபுல்லாகவே சப்ஜெக்ட் பேப்பர் தான் கொடுத்துருப்பாங்க. தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு டேபிளும் ஃபஸ்ட்டு கிளியராக பார்த்துக்குங்க அதுக்கு முன்னாடி. அதான் ரொம்ப நல்லது. ஓகே சரிங்களா? டேபிள்லாம் கிளியராக பார்த்துக்குங்க. உங்கள் சப்ஜெக்ட் பேப்பர் வந்து தமிழில் இருக்குமா, இல்லை இங்கிலீஷில் இருக்குமா, இல்லை ரெண்டுத்துலேயுமே இருக்குமா அப்படின்னு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அப்புறம் எக்ஸாமோட இன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா? ரிட்டன் எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஓஎம்ஆர்லாம் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தெளிவாக நீங்கள் இதிலே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அன்னச்சர் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா, அதுக்கான ஃபார்மேட் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். அப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டு மொத்தம் 58 கேட்டகரி போஸ்ட் இருக்குது. ஸோ அதில் எவ்வளோ வேகன்சி இருக்கோ அந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டோட்டலாக 26 வேகன்சியாக என்ன போஸ்ட்டுக்குன்னா, அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 26 வேகன்சி. இந்த 26 வேகன்சி வந்து பாருங்கள், ஜிடிக்கு ஜென்ரலில் 3 வேகன்சி, ஜிடிக்கு ஜென்ரலில், பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு 2 வேகன்சி, அந்த மாதிரி சொல்லிட்டு வேரியஸ் கேட்டகரிக்கு இந்த 26 வேகன்சி வச்சுருக்காங்க. இந்த டேபிளில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துங்க. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வேகன்சி ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் உங்கள் கம்யூனிட்டி கேட்டகரிக்கு உங்கள் கேட்டகரிக்கு வேகன்சி இருக்கான்னு தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. இதில் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஜிடி ஜென்ரலில் எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ மற்றபடி உங்கள் கம்யூனிட்டி என்னவோ அதுக்கும் வேகன்சி உங்களுக்கு இருக்கான்னு தெளிவாக செக் பண்ணிக்கங்க அந்த 58 கேட்டகரிக்கும். ஓகேங்களா? அந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ட்ரேடு. ஓகேங்களா? அது வந்து என்னென்ன ட்ரேட்லாம் வந்து இதில் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்ஜினியரிங் ட்ரேடு வந்து என்னென்ன ட்ரேட்லாம் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து டிஎன்பிசி இப்போதைக்கு அறிவிச்சிருக்கேன் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? டிப்ளமோ ஐடிஐ லெவல் கேட்டகரி. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் முக்கியமான விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிட்டேன். நீங்களும் நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் கிளியராக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிட்டெல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.